நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருமை நண்பன் மோகன் பேசுகிறேன். இந்த காணொளி எதை பற்றி பேச போகிறேன்னா, நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தல்கள் அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க அந்த காணொளிக்குள்ளே போகலாம். நண்பர்களே, உள்ளாட்சி தேர்தல் வந்து பல மாநிலங்களெல்லாம் நடைபெற்றது. எந்தெந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளம், மகாராஷ்டிரா, அருணாச்சல பிரதேசம், மன்னிக்கணும், அருணாச்சல பிரதேசன்ற பாருங்க, அசாம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசாம் இங்கெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அருணாச்சல பிரதேசம் நடைபெற்றிருக்குன்னு நினைக்கிறேன், மாற்றி சொல்கிறேன், மன்னிச்சுங்க. அருணாச்சல பிரதேசம் இந்த 3 மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கு. இந்த 3 மாநிலத்தில் அது மட்டும் கிடையாது, கர்நாடகத்துலேயும் உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்குது. இந்த 4 மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலும் அதோட முடிவுகளை பற்றி பேசலாம். வாங்க இந்த காணொளிக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த உள்ளாட்சி தேர்தல் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கியிருக்குது. என்னன்பா எப்பயும் தேர்தல்லாம் நடக்குது தானே, அதில் என்ன பெரிய மாற்றம் நடைபெற்றுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை நண்பர்களே. முக்கியமாக என்ன மாதிரி ஒரு தேசியவாதி மற்றும் மாட்டோட பழமைவாதத்தை காக்கக்கூட நினைக்கிற என்ன மாதிரி வலதுசாரிகளுக்கு இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிக்குரிய ஒரு தேர்தலாக தான் பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக சொல்ல வேணும்னா, உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற 4 மாநிலத்திலையும் பாஜக சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருக்கு. என்ன நண்பா, கேரளாவில் சொல்கிற அளவுக்கு வெற்றியை பதிவு பண்ணலையா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லை, கேரளாலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எப்படி சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக சொல்லணும்னா, இந்த கம்யூனிஸ்ட்டுகளோட கோட்டைன்னு சொல்லப்படுற திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. மொத்தம் 101 வார்டு. அதில் ஒரு வார்டில் வேட்பாளர் இறந்ததால், வேணும் வார்டில் வேட்பாளர் இறந்ததால் அந்த வார்டுக்கு தேர்தல் நடக்கலை. மிச்சம் இருக்க 100 வார்டுகளுக்கு தேர்தல் நடந்துச்சு. அதில் 50 தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுச்சு. அது இல்லாமல் இன்றைக்கி புதிய மாநகராட்சி மேயராக ராஜேஷ்னு ஒருத்தர் பதவியேற்றிருக்கிறாரு. இதில் என்ன நண்பா பெரிய வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி என்னன்னு கேட்டால், 40 வருஷமாக கம்யூனிஸ்ட்டுகளோட கோட்டையாக இருந்த திருவனந்தபுரத்தில் மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெற்றிருக்குது. இது ஒரு பாராட்டுக்குரிய வெற்றி தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, அதை தவிர்த்து சில நகராட்சிகள்லேயும் சிறப்பான வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, பாலக்காடை தொடர்ந்து 3வது முறையாக கைப்பற்றிருக்கிறாங்க பாஜக. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த திருச்சூர்லேயும் ஒரு முஸ்லீம் வேட்பாளர், ஒரு பெண்மணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த வக்பு வாரியத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு பாருங்கள். முன்னம்ன்ற ஒரு பகுதியில் கிறிஸ்தவ வாக்குகளை பெற்று, முழுக்க அங்கே கிறிஸ்தவர் தான் இருக்கிறாங்க, அங்கே பாஜக வெற்றி பெற்றிருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. என்ன வெற்றி பதிவு பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்ன மாதிரி ஒரு வலதுசாரிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவோட வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குது. ஒரு 4% கிட்ட குறைஞ்சிருக்கு. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் 19.5% வாக்கு வாங்கினாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 16% வாங்கியிருக்காங்க. 14.6% இன்னும் சொல்கிறாங்க. ஒரு 4% கிட்டத்தட்ட 5% வாக்கு குறைஞ்சிருக்கு. உள்ளாட்சி தேர்தல்ன்றதால குறைஞ்சிருக்குதா என்னன்னு தெரியல. இன்னும் அதை சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வர தேர்தலில். ஆனால் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகருதுன்றது மட்டும் நல்லா தெரியுது. இருதுருவ அரசியலில் 3வது துருவமாக பாஜக அங்கே மிகப்பெரிய வலிமையை பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க. சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சி செய்கிற இன்னொன்று கேரளாவில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வழக்கம் போல் மாநகராட்சிகளில் 6 மாநகராட்சியில் 4 மாநகராட்சியை கேரளாவுடைய யூடிஎஃப் கைப்பற்றிச்சு. ஒரே ஒரு மாநகராட்சி மட்டும், கோழிக்கோடு மாநகராட்சியை மட்டும் எல்டிஎஃப் கைப்பற்றிருக்கு. அது மட்டும் கிடையாது, வழக்கம் போல் தோல்வியை ஏற்காத இந்த கம்யூனிஸ்ட் கபோதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வழக்கம் போல் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கியிருக்காங்க. கலவரம்லாம் நடந்திருக்கு, அதையும் செய்தி பார்த்துருப்பீங்க. தங்களுக்கு தோல்வியே ஏற்றுக்காத சர்வாதிகார போக்கு தான் இந்த கம்யூனிஸ்ட். அந்த கம்யூனிஸ்ட் இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் கேரளா. அங்கேயும் அவங்க துடைத்தறதுக்கு வேணுன்றது தான் என்ன மாதிரி வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நாட்டுக்கே நல்லது. இந்த மாதிரி பரதேசிங்க ஆட்சியே செய்யக்கூடாதுன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. சரிங்களா நண்பர்களே, அது கூடி சீக்கிரத்தில் நடைபெறும். இந்த தேர்தல் நடக்காதுனாலும் வரும் நாட்களில் நடக்கும்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்குவோம். அதுக்கடுத்து காங்கிரஸ் ஆட்சி செய்கிற கர்நாடக மாநிலம்,
அது ஏற்கனவே ஒரு அபாயக்கு நிலையில தான் காங்கிரஸ் இருக்குது. எப்போ வேணா ஆட்சி கவிழ்ற நிலைமையில தான் இருக்குது. அங்க பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றிய பெற்றிருக்கிறாங்க. எதிர்க்கட்சியா இருந்து மிகப்பெரிய பல இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்கன்றது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஆ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, போன தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல்ல தோல்வி அடைந்ததுக்கு, இந்த தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு வலிமையா வெற்றி பெற்றிருக்காங்கன்றது ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால தாங்க எ என்ன ஒரு வெற்றி! அபார வெற்றிங்க. பல இடங்கள்ல அபார வெற்றி பெற்றிருக்குது பாஜகவும், பாஜக கூட்டணி கட்சிகளும். இதில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் எப்படின்னா, இங்க எப்படி 40 வருஷமா கேரளால 40 வருஷமா கோட்டையா திருவனந்தபுரத்தில எப்படி இவங்க இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்பட்டா கம்யூனிஸ்ட். அதேமாரி மும்பையில பார்த்தீங்கன்னா, சிவசேனா மிக வலிமையா இருக்கிற இடம். மகாராஷ்டிரா இதில மும்பை மாநகராட்சியில. அங்க பாஜக அபார வெற்றி பெற்று மாநகராட்சிய கைப்பற்றியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையான ஒரு வெற்றி. சரி, அதுக்கடுத்து வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசம். இங்கேயும் ஒரு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறிப்பிட்ட இல்ல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்களுக்கு பிராந்திய கட்சியான அருணாச்சல பிரதேச கட்சிய தவிர்த்து, மிச்ச எல்லா இடத்துலயுமே ஒரு சில இடங்கள தவிர்த்து மிச்ச எல்லா இடங்கள்லயும் பாஜக அபார வெற்றி பெற்றிருக்குது. அ முக்கியமா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றிக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம், காங்கிரஸோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்குதுன்றது மட்டும் நல்லா தெரியுது. மக்கள் சுத்தமா அவங்கள புறக்கணிச்சுட்டாங்க. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷகரமான ஒரு செய்தி. நம்ம மும்பையிலயும் படுதோல்வி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அ வடகிழக்கு மாநிலங்களான அ அருணாச்சல பிரதேசத்திலயும் படுதோல்வி. ஒரு இடங்களுக்கும் வெற்றி பெறல. கேரளால ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனா வாக்கு சதவீதத்த குறைஞ்சிருக்கு. 7% வாக்கு பாஜகவுக்கு போயிருக்கு. போன உள்ளாட்சி தேர்தலோட இந்த உள்ளாட்சி தேர்தல்ல அவங்க நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. வரும் நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நகருவாங்கன்னு நெனைக்கிறேன். தெலுங்கானாத்திலயும் நடந்திருக்குது. தெலுங்கானால ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றிய பெற்றிருக்கிறாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது நண்பர்களே. இந்த உள்ளாட்சி தேர்தல் நமக்கு என்ன பாடத்த உணர்த்துதுன்னு கேட்டீங்கன்னா, அ தேசிய சிந்தனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வலிமை பெற்று வருகிறது. முக்கியமா சொல்லப்படணும்னா, கம்யூனிஸ்ட்டுகளோட கோட்டை, அதாவது தேச விரோத, தேச துரோகிகள் இருக்கிற மாநிலத்தில, கடவுளுடைய மாநிலம் சொல்லப்படுற இடத்துல, எங்கள வலதுசாரியோட வலிமை பெற்றுன்னு இருக்குன்றத நெனச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இந்த காணொளி முடிக்கணும்னு நெனைக்கிறேன். திருப்பங்குன்றத்தில இன்னைக்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாலக்காடுலேருந்து இஸ்லாமியர்கள் சிலர் வந்திருக்கிறாங்க. அ கையில மட்டன் பிரியாணி பிரியாணி எடுத்துக்கிட்டு கோயில் மேல மலை ஏற பார்த்துருக்குறாங்க. அவங்கள காவல்துறை தடுத்து நிறுத்தி, நீங்க இத எடுத்துட்டு போக அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு சொந்தக்கார வீட்ல வச்சுட்டு, உறவினர் வீட்ல வச்சுட்டு, மேல மலை ஏறி போயிருக்கிறாங்க. இந்துக்களே பார்த்து விழிப்புணர்வு அடைவிங்க. அ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்பவே அரசியல் கட்சிங்க தமிழ்நாட்டில் நாடகம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் தலைவர் தொல் திருமாவளவர்கள் திருப்பரங்குன்றத்தில போய் தன்னுடைய நாடகத்த அரங்கேற்ற ஆரம்பிச்சுட்டாரு. அவர் மேல மாலை போடுறது என்ன, தலையில கிரீடம் வைக்கிறது என்ன, வேல் வைக்கிறது என்ன. இதே வாய் இந்துக்கள எவ்வளோ கேவலமா பேசுனாங்க. தேர்தல் நெருங்குதுன்றத நெனச்சு ஓட்டு பிச்சை எடுக்க வந்துட்டாங்க. இந்துக்களே, ஜாதி ஜாதியிலிருந்து பிரியாம எல்லாரும் ஒற்றுமையா நின்னு இந்துன்ற ஒரு உணர்வுல ஒற்றுமையா நின்னு, இந்த இந்து விரோதி, தேச துரோகிகள தோற்கடிங்க. திமுக ஒரு இந்து விரோதி கட்சின்றத வந்து திருப்பி திருப்பி நிரூபிக்குது. எப்படி ஒரு சிறுபான்மையர்களுக்கு நாங்க சாதகமான கட்சின்னு சொல்லி வாக்களிக்கிறாங்களோ, வாக்களிக்கிறவங்க ஒத்துமையா இருந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்றதுக்காக, அவங்க ஓட்டுக்கு அவங்க பின்னாடி போய் பிச்சை எடுக்குறாங்க. நீங்க ஒத்துமையா இருந்து, இந்துக்களே ஒற்றுமையா இருந்து, இந்த இந்து விரோதி, தேச விரோதி கட்சிய தமிழ்நாட்டிலேருந்து துரத்தி அடிங்கன்னு சொல்லி கேட்குறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அத மக்கள் கண்டிப்பாக செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. இந்த இந்து விரோத கட்சி நாளுக்கு நாள் பிரச்சனைய அதிகமாக்கினே இருக்கிறாங்க. இந்த கட்சிக்கு மிகப்பெரிய பாடத்த மதுரை மக்கள் கண்டிப்பா உணர்த்துவாங்க. முக்கியமா 1999 கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பும்போது இஸ்லாமியர்களுக்கு சாதகமா நடந்து கொண்ட இந்த விடியா திமுக அரசு, அதுக்கு அடுத்து கோயம்புத்தூர்லேருந்து துடைத்தெறியப்பட்டது. இன்னி வரைக்கும் கோயம்புத்தூர்ல அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. இதே நிலைமை கூடிய சீக்கிரத்தில மதுரைக்கும் ஏற்படும். மதுரையிலும் நீங்கள் துடைத்தெறியப்படுவீர்கள். கண்டிப்பாக இந்து உணர்வாளர்கள் கண்டிப்பா உங்கள துடைத்தெறிப்பாங்க அப்படின்றதையும், தமிழ்நாட்டில ஒரு இந்துக்கள் விழிப்புணர்வு அடையுங்க. தயவு செஞ்சு ஒத்துமையா இருந்து இந்த இந்து விரோத கட்சிய துரத்தி அடிங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கடுத்து இந்த தீபத்தூண் திருப்பரங்குன்றத்தில இருக்கிற தீபத்தூண் வந்து அதாவது தீபத்துக்கு ஏத்தப்படுற தூண் என்று அண்ணன் ஆர்டி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவருக்கு நான் என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்.
இப்பயாவது அதிமுகவுக்கு தைரியம் வந்து பேசணும்னு தோணுச்சே, அதை நினச்சி அண்ணனை மனமார பாராட்டுறேன். இது மேலே நம்மளுக்கு உணர்வு தோணணும். உணர்வோடு இருந்து இந்துக்கள் இந்த தேச விரோத, இந்து விரோத கட்சிகளான இந்த திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவர்களை துடைத்தெறியப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக இந்த வீணா போன கம்யூனிஸ்ட் எம்பியான சு. வெங்கடேசனை திருப்பியும் அந்த மதுரை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற வைக்காதீர்கள் மக்களே. அந்த வீணா போனவர் இன்றைக்கி அதாவது ரயில் கட்டண உயர்வை பற்றி பேசியிருக்காரு. தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யாதவர் திருச்சி பேசத்தில் மிக சிறந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவரை தோற்கடிக்கணும்னு சொல்லி அடுத்த தடவை தேர்தல்னா தோற்கடிங்க. எல்லாம் வல்ல இறைவன் இந்துக்களுக்கு அருளை கொடுத்து இந்த தேர்தலில் திமுகவோட கூட்டணி கட்சிகளையும் தோற்கடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். நன்றி, ஜெய்ஹிந்த். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.